காவல்துறை இல்லை. அது சம்பந்தமாக தலைமை தேர்தல் டெல்லிக்கும் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழக தேர்தல் ஆணையத்துக்கும் நாங்கள் புகார் கடிதம் எழுதியிருக்கோம். ஒரு பிரச்சாரம் தொடங்கிய பிறகு, எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் தொடங்கிய பிறகு, அந்த இடத்துக்கு வந்த பிறகு மக்கள் எல்லாம் இருக்காங்க. ஒரு காவல்துறை அதிகாரி கூட அங்க இல்ல, ஒரு காவலர் கூட இல்லை. ஒரு சம்பவம் நடக்க வேண்டும், ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காகவே அந்த மாதிரியான சூழ்நிலையை காவல்துறையே ஏற்படுத்துகிறான்னு தெரியல. முக்கியமாக சென்னை காவல்துறை இதை வேண்டும் என்றே செய்கிறார்கள் தான் நாங்கள் நினைக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்களுடைய தலைவருக்கு கொளத்தூர்ல நாங்க பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை நாங்க செஞ்சிருந்தோம். அதுல மைக்கு யூஸ் பண்ணணும், ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற பெர்மிஷனும் வாங்கியிருந்தோம். அது இருந்தும் கடைசி நேரம் வரை எங்களுடைய தலைவருக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்கப்படவில்லை. கடைசி வரைக்கும் நாங்க போராடி, நிர்வாகிகள் ரொம்ப போராடி நின்று பிரச்சனை பண்ணி எல்லாம் பண்ணி தான் கடைசி நேரத்தில் எங்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டது. மிகவும் கடுமையான ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு இடத்திலும் எங்களுடைய பிரச்சாரத்திற்கான தடைகளை இங்க இருக்கிற காவல்துறை திமுகவுடன் இணைந்து கொண்டு, திமுகவுடன் பணம் பெற்றுக்கொண்டு, திமுகவுக்கு கைக்கூலியாக செயல்படும் ஒரு பெரும்பாலான அதிகாரிகள் இதை செஞ்சுக்கிட்டு வராங்க. இதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இன்னைக்கு நாங்க தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லிக்கும் இங்க தமிழக தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையருக்கும் நாங்கள் கடிதங்களை அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கான இதுவும் அனுப்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக அவர்கள் இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் எங்களுடைய வேட்பாளர் பிரச்சாரம் சுமூகமாக செல்ல வேண்டும். இந்த தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். கண்டிப்பாக 234 தொகுதி எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த மாற்றம்